அடுத்த கேள்வி, அக்குபஞ்சர் மூலம் சிகிச்சை பெறுபவர் பகல் நேரத்தில் நோன்பாளி ஒருவர் அக்குபஞ்சர் மூலியமாக சிகிச்சை பெற்றால் அவருடைய நோன்பு முறியுமா என்று ஷேக் அல்லாமா சாலிஹ் அல் லுஹைதான் ரஹிமஹுல்லா அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி. அவர் கேள்வி என்ன கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நோன்பு நோற்றிருந்த நிலையில் ஒரு முறை நான் கழுத்து பகுதியில் சீன ஊசி மருத்துவம் வழியாக, அதாவது அக்குபஞ்சர் மூலம் நான் சிகிச்சை பெற்றேன். இது நோன்பை பாதிக்குமா என்று கேட்டதற்கு ஷேக் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அடிப்படையிலேயே ஒருவருக்கு ஏற்படும் காயம் அல்லது அறுவை சிகிச்சை போன்றவை நோன்பை முறிக்கும் காரியங்களில் ஒன்றல்ல. ஒருவருக்கு ஏற்படும் காயம், உடலில் குத்தியோ அல்லது ஏதாவது காயம் ஏற்பட்டால் அல்லது அறுவை சிகிச்சை போன்றவை நோன்பை முறிக்கும் காரியங்களில் ஒன்றல்ல. அதன் அடிப்படையில் இந்த ஊசி சிகிச்சை அக்குபஞ்சர் என்பது நோன்பை பாழாக்காது. ஏனெனில் இது உணவை இறைப்பைக்கு கொண்டு செல்லும் ஒரு வழி அல்ல, அதாவது உணவை வயிற்றுக்கு கொண்டு செல்லும் ஒரு வழி அல்ல இது, அல்லது உணவிற்கு மாற்றீடாக அமையக்கூடியதாகவும் அல்ல, உணவிற்கு பகரமாகவும் இது அமையக்கூடியதாகவும் அல்ல. இந்த ஊசிகள் அக்குபஞ்சரில் பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் அது வெறும் ஒரு ஊசியாக இருக்கிறது. எனவே சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் இந்த ஊசிகள் நோன்பை முறிக்கும் காரியங்களில் சேராது என்பதே சரியான கருத்தாகும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த நரம்பு வழி ஊசிகள் இந்த விஷயத்தில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இது வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். அதில் முக்கியமாக ஊட்டச்சத்துக்காக செலுத்தப்படாத வரை இருக்கக்கூடிய ஊசிகள் நோன்பை முறிக்காது. அதாவது ஊட்டச்சத்துக்காக செலுத்தப்படும் ஒரு ஊசியாக இருந்தால் அது நோன்பை முறிக்கும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் உண்ணக்கூடியதாகவும் அல்லது உண்ணுவதற்கும் வருவதற்கும் பகரமாக இருக்கக்கூடிய ஊசிகளாக இருக்கும் பட்சம் நோன்பை முறிக்கும் என்று ஷேக் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு இந்த அக்குபஞ்சர் ஊசிகள் நோன்பை முறிக்காது என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கு ஒரு சிறிய குறிப்பு, இந்த அக்குபஞ்சர் என்றால் எந்த விதமான ஒரு ஷிர்க்கும் இணை வைப்பும் அல்லது மார்க்கத்திற்கு அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான தத்துவ ரீதியாய் கொண்டு மறைமுகமான இந்த ஷிர்க்கு சம்பந்தமான விஷயங்கள், 5 பஞ்சபூதங்களையும் ஆக்கி அருள் செய்கின்ற என்பது போல இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சில பேர் இந்த அக்குபஞ்சர் என்ற வழியில் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மருத்துவமாக அக்குபஞ்சரை எடுத்துக்கொள்ள முடியாது, அது ஹராமாகி விடுகிறது. வெறுமன இது ஊசியை குத்தி செயல்படுத்தக்கூடிய மருத்துவமாக மட்டுமே இருந்தால் இது உலமாக்கள் அனுமதிக்கிறார்கள். ஷேக் ஃபௌசான், ஷேக் சாலிஹ் அல் லுஹைதான் போன்ற உலமாக்கள் அனைவர்களுமே இது அனுமதி என்று தான் சொல்கிறார்கள். இதுவரையிலே மார்க்கத்துக்கு முரணான கொள்கைகளை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் பால் தான் நடக்கிறது, அந்த நம்பிக்கையின் பால் தான் இதற்கு நோய் நிவாரணை கிடைக்கிறது என்று ஒருவர் வாதிட்டு ஒருவர் செய்பவரிடம் நாம் போய் இந்த மருத்துவத்தை பெறக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு போதுமானவன்.